ரொம்ப ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 20+ ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமாக தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருந்து என்ன காரணங்களால் நமக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படலாம், இதை எப்படி நம்ம எளிய முறையில் சரி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹேர் ஃபால் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன ரீசன்னால் இது வரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும். எல்லாத்துக்குமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த மூலிகையை பயன்படுத்த நம்ம உடல் கழிவுகள் வெளியேறி கல்லீரல் மண்ணீரல் நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக்கி தலைமுடி உதிர்தல் குறையும். அப்படின்னா அந்த ஒரு மூலிகை என்ன நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்கிறேன். பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 20+ ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமாக தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன காரணங்களால் நமக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படலாம், இதை எப்படி நம்ம எளிய முறையில் சரி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வாரம் 3 முறையாவது கண்டிப்பாக தலைக்கு குளித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஏற்படுதுன்னு சொல்லலாம். காரணமே இல்லை. இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ ஹேர் இருந்துச்சுங்க, இவ்வளோ திக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நிறைய முடி உதிர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது, ரூட்டில் இருந்தே வர மாதிரி இருக்குது, ஹேரோட லென்த்து அதோடைய கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நார்மல், எங்கேயுமே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கூட கிடையாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இருந்தாலும் அதனுடைய ரூட்லேருந்து அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வீட்டில் ஹேர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஹேர் கட் பண்ணிட்டோம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இந்த ஆயிலெலாம் மாற்றி பார்த்துட்டோம், இருந்தாலும் அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்கன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹேர் ஃபால் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன ரீசன்னால் இது வரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்ம ஷாம்பூஸோ இல்லை ஹேர் கண்டிஷ்னர் இது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் பாடி ஹீட் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் இருந்துச்சுன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அப்படி இருக்கும். ஸோ பேதி மருந்து எடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ஜென்ரலாகவே 6 மாதம் 7 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம குடல் சுத்தம் செய்யும் பொழுதும் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய லிவர் கல்லீரலோட இயக்கம் எப்படி இருக்குது, மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கா, இல்லை நம்மளுடைய லிவரில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ப்ளீன் மண்ணீரல், ஸோ மண்ணீரல்லையும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதோட இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் நமக்கு ஸ்ப்ளீன் மண்ணீரலோட இயக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு நம்ம பார்த்துருப்போம் உள் உறுப்புகளில் வீக்கம் இருக்கிறது, அதாவது ஹெப்படோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். இதனோட சேர்த்து போன் மேரோ டிஃபிஷியன்சி ஏதாவது இருந்தால் ஸோ அதனாலேயும் நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். ஸோ இத்தனை பிரச்சனைகள் நம்ம உடலில் இருந்தாலும் தலைமுடி உதிர்தல் ஏற்படும். இதை தாண்டி அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் பொழுதும் தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இரவு தூங்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி தலைமுடி உதிர்தல் இருக்கலாம். ஸோ தூங்காமல் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்க, முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். ஸோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரே விஷயத்தை பல முறை திங்க் பண்ணுறது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றது, ஸோ மூட் ஸ்விங் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா மூட் ஸ்விங் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம்?
ஸோ எல்லாத்துக்குமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அந்த மூலிகையை பயன்படுத்த நம்ம உடல் கழிவுகள் வெளியேறி கல்லீரல் மண்ணீரல் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக்கி தலைமுடி உதிர்தல் குறையும். அப்படின்னா அந்த ஒரு மூலிகை என்ன நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை நான் சொல்கிறேன். அதுதான் வல்லாரை. இந்த வல்லாரை ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த வல்லாரையை தொடர்ந்து நம்ம தினம்தோறும் பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது பொதுவாக சொல்லுவாங்க, ஸோ வல்லாரையை நம்ம பயன்படுத்தும் போது நினைவாற்றல் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு. ஸோ நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடல் இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உடல் தாதுக்களை வன்மைப்படுத்துவதற்கு வல்லாரை மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வல்லாரையை பயன்படுத்த நம்ம உடல் கழிவுகள் நமக்கு வெளியேறும். இதுவே தான் சித்த மருத்துவத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரை கற்பம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது இல்லை வல்லாரை மாத்திரைகளாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தலைமுடி நமக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வல்லாரைன்னு சொல்கிறது ஓகே கிட்ஸுக்கு கொடுக்கறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தலைமுடி நன்றாக வளர்வதற்கும் முடி உதிர்தல் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் வல்லாரை நமக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நமக்கு நல்ல மாற்றம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். தினம்தோறும் வல்லாரையை நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா வல்லாரை கற்பம் அப்படின்ற ஒரு மெத்தட். எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, வல்லாரை பொடி நம்ம தனியாக வாங்கிக்கணும். இப்போது 100 கிராம் அளவுக்கு வல்லாரை பொடி இருந்ததுன்னா 20 கிராம் அளவுக்கு வசம்பு பொடி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தினம்தோறும் இதை வந்து 5 கிராம் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்துக்கணும். தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக தலைமுடி பிரச்சனையிலிருந்து கல்லீரல் மண்ணீரல் மற்றும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த வல்லாரை கற்பம் பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா தலைமுடிக்கு நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சனக்கல் தைலம். ஸோ இந்த அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நம்ம வந்து இந்த கருமை நிறத்தில் வரக்கூடிய அந்த கண்மை தொடர்பான தயாரிப்புகள்லையோ தலைமுடி சார்ந்த தைலங்கள்லையோ இது நமக்கு பயன்படுது. இதனோட சேர்த்து வந்து பார்த்தோம்னா குன்றிமணி, தேவதாரு, அகில் இந்த 3 வகையான மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடிய தைலம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் தைலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தோம்னா இந்த அஞ்சனக்கல் தைலம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வாரம் ஒரு 2 முறை, ஸோ 2 முறை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரணும். இல்லை தினம்தோறும் நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து திரும்பவும் ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் இருக்குன்னா என்னென்ன காரணங்கள், அதற்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். தலைமுடி உதிர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.